உங்களுக்கு தெரியல ஆகாயம் எனக்கு தெரியலன்னா கூட நான் கேட்டுக்குவேன். தெரிஞ்சா சொல்ல நாங்களாம் கரெக்டா சொல்லுவோம். பாரு குட்டி, எப்படி மேல ஆகாயம் கீழே பூமி. மேல ஆகாயம் கீழே பூமி. நல்லா பாரு, மேல ஆகாயம் கீழே பூமி. ரெண்டு கையில பிறந்தவன் ஏண்டா காட்டு ஆகாசம் ரைட்டா இருக்கு. மேல ஆகாயம் கீழே பூமி. எதுல மேல கை போச்சுடா கை போச்சுடா கை போச்சுடா. தம்பி அப்படி கிடையாது. நீ கைய மாத்திட்டு சொன்னது சரியா. இவ்வளவு நேரம் இவ்வளவு பேசிருக்கீங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டாடா. கேப்பு கூட குடிச்சு நீ ஊருக்கு புதுசா வந்துக்கிறிய. உனக்கு கல்யாண கர்மாந்திரம் ஆகிக்கிறதா இல்ல ஆகலாம் இங்கே கல்யாணம் செஞ்சு போறது வந்துக்கிறா. என்ன சமாச்சாரம்? இதுக்கு வேலையா தேவையில்ல. எப்படி உக்காந்துக்கிறவங்க மேல சாட்சியா சொல்றேன். இவங்களுக்கு ஒரு தரம் இந்த பக்கம் ஒரு தரம் பாருங்க. உக்காந்துக்கிறாங்க பாத்தியா? சவுண்ட் போட்டுட்டீங்க. முக்குவங்க கூட மூணு பாடு மூத்தூர் சேர்த்து பாரு. ஏழாட்டூர் மாரியம்மா சத்தியமா கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகல, ஆனா மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் பையனுக்கு ஆகலாமா? ஒன்னும் யாரும் செஞ்சுக்கிறதா செஞ்சுக்காதீங்க. சத்தியமா மேரேஜ் ஆயிடுச்சு. கல்யாணம் மேரேஜ் எல்லாம் ரெண்டும் ஒண்ணுதான். கல்யாணம் மேரேஜ் எல்லாம் ரெண்டும் ஒண்ணுதான். எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. எந்த கணக்குல நான் கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒரு 25 வருஷம்னு சொல்லு, ஒரு 15 வருஷம்னு சொல்லு. லூசு கூஜார நீங்க. நான் தான் தெளிவா சொல்றேன். 15 என்ன சீக்கிரம் மாத்திக்கணும். அப்ப 25 வருஷம் ஆகுது. 25 வருஷம் கழிச்சு எங்க மாமியார் போன் பண்றா. என்னன்னு? ஹலோ ஹலோ மருமகனே மருமகனே மருமகனே, ஊர்ல ஓக்கர் பண்டிகை போட்டுக்கிறாங்க. மாரியம்மா பண்டிகை போனா அதுக்கு ஒரு சாட்டில் போட்டு விட்டுருவாங்க ஊர்ல. ஒரு 3 நாள் இப்படி சொன்னியா. அதே மாதிரிதான் எங்க மாமியார் ஊர்ல மாரியம்மா திரும்பிட்டு இருந்தா. திரும்பி அந்த ஊர்ல பண்டிகை பண்ணா திருவிழா செஞ்சுட்டாங்க. அதே ஊம்பா மாரியம்மா திருவிழா போட்டுருந்தாங்க பாரு. நானும் எங்க வீட்டுக்காரி கிளம்பி போன குட்டி மாரியம்மா பண்டிகை. மாமியா கூட்டாங்க மரியாதை. சத்தியமா நாங்க 4 பேர் போனோங்க எங்க வீட்டுல இருந்து. சத்தியமா 4 பேர் போனா பண்டிகைன்னா 4 பேர் இருந்தாலும் 10 பேர் எல்லாம் போனா. ஆனா உனக்கு சொல்லுது ஒரு ஆளுக்கு. எனக்கு சொல்லுது ஒரு ஆளுக்கு. நீங்க எத்தனை பேரு? சத்தியமா 4 பேர். 4 பேர் போயிட்டு போதும் போதும். ஒரு வீட்டுக்கு 4 பேர் போனா கூட 10 வீட்டுக்கு சரி சொல்றேன். அப்படின்னா 4 பேர் சொல்றீங்க. யார் யார் எப்ப போனீங்க? சத்தியமா நாங்க 4 பேர் போனோம். மகனே அந்த 4 பேர் யாரா? அதான் குட்டி 4 பேர். போய் நான் முக்கியம் கேள்வி. 4 பேர் தான் போனீங்க. அந்த 4 பேர் யார் யாரு? ஓ அந்த 4 பேர் யார் யாரு? போனது யாரு? அது தெளிவா கேட்க மாட்டா. சொல்லுங்கப்பா. மெய்யாலுமே நாங்க 4 பேர் போனோம். சும்மா வந்துக்கிற பாய் கூட 4 பேர் யார் யார்? 4 பேர் ஒரே வீட்டுல 4 பேர். அந்த 4 பேர் கேக்குறேன். ஆமா ஆமா. ஒரே டைம் சொல்லவும் எல்லாரும் நோட் பண்ணிக்காது. திருப்பி கேட்டா சொல்ல மாட்டோம். இது ஒரு தரம் மட்டும் சொல்லு. சத்தியமா சொல்ல மாட்டோம். ஆமா நாங்க 4 பேர். யார் யார் தெரியுமா? நான் ஒண்ணு. நல்லா கேட்டுக்காங்க. திருப்பி கேட்டா சொல்ல மாட்டோம். எல்லாம் ஒரே தரம் சொல்ல மாட்டாங்க. நான் ஒண்ணு. நீ ஒண்ணு. எங்க வீட்டுக்காரி 1 2 எங்க சம்சாரம் 1 3 எங்க ஒய்ஃப் 1. 4 பேர். 4 பேர். ஒரே தரம் தெளிவா சொல்லி யார் யாரு? திருப்பி கேட்டா சொல்ல மாட்டோம். நான் 1 நீ 1. இப்ப 5 பேர் ஆயிட்டு இருக்குது.
5 பேர் எக்ஸ்ட்ரா ஒரு ஆளு. சரி இப்ப இந்த 5 பேர் யார் யார் தெரியுமா? நான் 1, எங்க வீட்டுக்காரி 1, எங்க சம்சாரம் 1, எங்க ஒய்ஃப் 1, என் பொண்டாட்டி 1. ஒரு ஆம்பளைக்கு என்ன இவ்வளவு சொல்றானே? 5 பேர் இத்தனை பேர் போயிருப்பாங்களான்னு யோசிக்கிற படிப்படியா. ஒரு கல்யாணம் ஆகிட்டு தானே ஒரே டைம் தான் ஆகிடுது. இப்படி எல்லாம் மாரியம்மா பண்டிகை நாங்க போடுங்க. சரிப்பா. அது கலர் கலரா லைட் போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் போட்டுக்கிறாங்க. அப்புறம் என்ன டியூப் லைட் எல்லாம் சொருக்கி பட்டியில டியூப் லைட் எல்லாம் சொருக்கி குண்டு பல்ப் ஏற்றி மேல தூக்கி மெர்குரி பல்பெல்லாம் போட்டு மாரியம்மா பண்டிகை பல ஓவரா நடத்துறாங்க. ஊரு பண்டிகைன்னா கம்மனா கிடைக்கும். மாமியார் வீட்டுக்கு பொண்ணு இல்ல குட்டி. எங்க மச்சான் ஊர்ல இருந்து வந்துட்டு அவன் வந்து கூடாதா? மாமா 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 மாமான்னு அது எப்படி மச்சான் கேட்கிறேன். மாமா மாமா மச்சான் மச்சான் நான் வெளியூர் போய் 4 வருஷம் ஆச்சு. நீங்க நானும் மாமா மச்சான் பொண்ணு கட்டிக்கிறேன் என் வீட்டுல. நான் பொண்ணு கட்டிக்கிறேன் இல்ல. ஆமா நான் வெளியூருக்கு போய் 4 வருஷம் ஆச்சு. எனக்கு வண்டி வேணும் மாமா. அட வாங்கிக்கலாம் பாடியா அந்த கிழமைக்கு 3 சக்கரம் வண்டி வாங்கி கொடு. காதலி புக் பண்ணிடுறேன். 4 பேரு வண்டி வேணும் மாமா. நான் மச்சா சரி என்னைக்கும் கேட்காத மச்சான் வண்டி கேட்டுட்டு இருக்கிறானே. அதுல பொண்ணு கொடுத்த மச்சான் நம்மள வண்டி கேட்கறானே. பொண்ணு எடுத்துன்னு திரும்ப. ஆமா வண்டி எடுத்து கொடுக்கறாங்க. நல்லா இருக்குமா? கல்யாணம் ஆகி நம்மளுக்கு 6-7 மாசம் ஆகுது. மறாவது நாள் காத்தாலே டீ கடையில பேப்பர் படிக்கிற குட்டி அதுல செய்தி போட்டுருக்கிறோம். என்னன்னு போட்டுருக்கிறோம்? 4 கொசு 40 கேள்விகளை கதற கதற கற்பழித்ததுன்னு போட்டுருக்கிறோம். 4 கொசு 40 கேள்விகளை கதற கதற. அது மட்டும் இல்ல குட்டிய சிரிச்சாமா. அது பக்கத்துல என்ன போட்டுருக்கிறோம்? அப்புறம் அப்பள கட்டு சரிந்து 500 பேர் பலியம். அப்பள கட்டு சரிஞ்சு யாருக்கானு சொல்றாரு? அப்பள கட்டு சரிஞ்சு யாருன்னா அது பக்கத்துல என்ன போட்டுக்கிறோம்? குட்டிய சொல்லு. அது பக்கத்துல என்ன போட்டுக்கிறோம் தெரியுமா? 10,000 கட்டினா போதும் வீட்டுக்கு டோர் டெலிவரி. என்னது மொத்தமா வீட்டுக்கு டோர் டெலிவரி என்னது? வண்டி ஓஹோ இந்த யமஹா வண்டிக்கு இது மாதிரி பெரிய வண்டி. வெறும் 10,000 கட்டினா போதும். அவன் இப்பெல்லாம் டிவில எடுத்துக்கலாம் சம்பி. வீட்டுக்கு டோர் டெலிவரின்னு சொல்லிட்டா பாரு. ஏதா 10,000 எடுத்துக்கிட்டு ஷோரூம் போன குட்டி. ஷோரூம் போயிட்டு 10,000 கொடுத்தா வண்டி எடுத்துட்டு கொடுத்துட்டா 40,000 கையெழுத்து வாங்கணும். வண்டி ஓட்டுற மைனே இருக்கும். சத்தியமா 40,000 கையெழுத்து வாங்கணும். வாங்கிக்குவான். நானும் கை நோகாத போட்டேன். கையெழுத்து வாங்கிட்டு ஒன்று சொன்னா பாரு. கையெழுத்து வாங்கிட்டு ஒன்று சொன்னாங்க குட்டி. என்ன சொன்னாங்க தெரியுமா? 40,000 கையெழுத்து போறது பெருசு இல்ல. அப்படின்னா தம்பி நீ 10,000 வெண்பணம் இப்பெல்லாம் கட்டிக்கிற. 10,000 கட்டுறது பெருசு இல்ல. இது பெருசு இல்ல. 40,000 கையெழுத்து போறது பெருசு இல்ல. வண்டி டிவில கொடுக்கறது உண்மையா பெண்ணா? அது சரி. மாசம் ஆனா காசை கட்டிடணும்ட்டான். அதான் நியாயம். என்ன சொன்னா? மாசம் ஆனா காசு கட்டிடணும். என்ன சொன்னா? மாசம் ஆனா காசு கட்டிடணும். என்ன சொன்னா? என்ன சொன்னா? மாசானா இந்த வண்டிக்கு நீ மாசம் ஆனா காசு கட்டிடணும். மாசம் ஆனா காசை கட்டிடணும்ட்டான். வண்டி எடுத்துனா 6 மாசம் ஆயிடுச்சு. சரி நான் டிவியே கட்டல. மகனே வண்டி எடுத்தா காசு கட்டுறது இல்லையா? இல்ல போயிடாரா நீ அந்த சரிடா. 6 மாசமா டிவியே கட்டல. சரி 6 மாசம் கழிச்சு ஷோரூம் மேனேஜர் 2 கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போறான். நான் என்ன நினைக்கிறேன்? நம்ம வண்டி எடுத்துட்டு வந்துப்ப குழுக்குழு முறையில கார் உழுந்துட்டாட்டுங்குது நம்மளுக்கு. இந்த 10,000 கார் உழுந்து போயிட்டாரு. காரை குடுக்கிட்டு வரோம் வண்டி கை அம்மனை தெங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில உக்காந்துக்கிற பற்றி அவன் வந்து ரொம்ப கூட ஷோரூம் மேனேஜர் வேற வந்தா பாரு சர்ச்சை பிடிச்சிக்கிறேன். வண்டி எடுத்துட்டு போய் 6 மாசம் ஆகுது. டியூ பண்ண யாரா கட்டுவாங்கன்னு கேட்டா பாரு. நான் சாதாரணமான ஆளா? நீ என்ன உள்ளூர் ரவுடி இல்லையா? என்ன சாமான விற்கிறோம். ஊர்ல வந்து இந்த மாதிரி கேக்குறேன். ஊர்ல ஒரு நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டேன்னா
எத்தனை பேர் முன்னாடி வந்து சட்டம் போட்டு நீ அந்த ஆடுறா உனக்கு புள்ளையால உனக்கு நாட்டும் அவன் சார் நான் பிடிச்சிக்கினேன் சரி நேரா தரன்னு எடுத்துன்னு அவன் தான் உன் சொகாயை பிடிச்சி எடுத்துருமா நீ அவன் சொகாயை நீ பிடிச்சி எடுத்து காரணம் அவன் என்ன கேட்டான் வண்டி பணம் டிவி பணம் யாரா கட்டலன்னு கேட்டான் அந்த வண்டி கொடுக்கும் போது அவன் என்ன சொன்னான் காசு கட்டிடுறான் காசு கட்டிடுறான் தம்பின்னு சொன்னான் அவன் கேட்டானா இல்ல காசு ஏன்னா கட்டலன்ட்டு அவனை இழுத்துன்னு வந்து நேரா விட்டுதே குட்டி சரி எங்க வீட்டு தெரியுமா எங்க நேரா இழுத்துன்னு வந்து எங்க வீட்டுக்காரிங்க விட்டுட்டோம் ஓ காசுக்கு பதில் அடிச்சுக்காடா வண்டி அடைக்கும் போது என்ன சொன்னான் மாசானா காசு கட்டிடணும்பா என்ன சொன்னா மாசானா காசு சொல்றா பொண்டாட்டி மூத்திரத்தை குடிச்சு சவுட என்ன சொன்னா வண்டி மாசானா காசை கட்டிடணும் என் பொண்டாட்டிய பாரு என் பொண்டாட்டி மாசம் ஆயின்னு தான் நான் காசை கட்டிடணும் என் பொண்டாட்டி மாசம் ஆயின்னு தான் நான் காசு கட்டிடுறேன் பொண்டாட்டி மாசம் ஆகிறதுக்கு நீ காசு கட்டுறதுக்கு என்னடா வித்தியாசம் வண்டி அடைக்கும் போது என்ன சொன்னான் என் மாசம்னா காசு கட்டிடணும் என் பொண்டாட்டி மாசம் ஆயின்னு தான் நான் காசு கட்டிடுறேன் உன் பொண்டாட்டியை கொண்டு போய் முன்ன அவன் கிட்ட விட்டுட்டு அதுக்கு பின்னாடி தப்பா இந்த வண்டிக்கு பதில் இவன் மாசம் காசு மாசமா காசு சொன்னான் அது நீ எட்டு வந்து நீ உங்களுக்கு அதை எட்டு வந்த தம்பி அவன் சொல்றவங்க 10 ரூபா கூட்டி தெளிவா சொல்லிருக்கணும் மாசம் 1ஆம் தேதி ஆனா காசு கட்டுனா காசு கட்டு சரி இவன் மாசான காசு கட்டு காசு வீட்டுக்காரி மாசான காசு கட்டணும் கேட்டான் என் வீட்டுக்காரி மாசம் ஆயினா காசு கட்டுறேன் ஆமாப்பா அவளுக்கு மாசம் ஆடல நானும் நீ பாவனை தூக்கி கூட பார்த்தேன் அவன் மாசம் ஆட மாட்டான் சத்தியமா கட்டி ஏன்னா பொம்மனாட்டே பிறந்த எல்லா பொண்ணா எது பிறந்தா ஆடு மாடு மக்கள் வரைக்கும் எல்லாமே குழந்தை பெட்டி ஆகணும் மாசம் ஆகியே என் வீட்டுக்காரி மாசம் ஆட மாட்டான் ஆடுவா ஆட மாட்டான் ஆடுவா யாரு மாட்டேன் தெரியுமா அவளுக்கு தான் கருப்பு பை பிடிங்கி போச்சு இப்படி எல்லாம் வந்து தம்பி நீ இவ்வளவு அருமை பெருமையா பேசுறீங்க ஆனா நீ யாரும் எங்க இருந்து வந்த கொஞ்சம் சொல்லி எனக்கு ஒரு ஆளு வேணும் என் ஊர் பேர் கேக்குறியா ஆமா சார் என் ஊர் பேர் வந்து எழுத்துக்கின் பக்கம் புளுத்துக்கினி அப்படி எங்க ஊரில் நாட்டுக்கு சேவை செய்யும்